முள்ளிவாய்க்கால் கொடூரம் இடம்பெற்று 10 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் உள்ள பக்காரியில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. தமிழீழ மக்கள் பேரவையின் பிரான்ஸ் கிளையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த மாநாட்டில் தமிழர்களின் இன்றைய நிலை, தமிழர்களுக்கு நீதி வழங்கும் செயற்பாட்டில் சர்வதேசத்தின் நிலைப்பாடு உள்ளிட்ட பல விடயங்களை ஆராயும் முகமாக இந்த மாநாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஐபிசி தமிழ் செய்தி பிரிவிற்கு வழங்கிய விசேட செவியிலேயே தமிழர் மரபுரிமை பேரவையின் இணைத்தலைவர் விஜயகுமார் நவநீதன் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். மனித உரிமை பேரவையிலும் சரி, ஏனைய சர்வதேச அமைப்புகள் வாயிலாகவும் இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கப்படுகின்ற அழுத்தம் போதுமானதாக இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. போர் முடிந்து 10 ஆண்டுகளிலே நாங்கள் அடைந்தது வெறுமனே ஒன்றுமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதனை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் கூட மிக தெளிவாக தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆங்கிலத்தில் சொல்லுகின்றார், virtually no progress has been made என்று சொல்லுவதனூடாக எந்த விதமான முன்னேற்றங்களும் புறப்போக்குரலில் இடம்பெறவில்லை என்பதனை ஆணையாளர் சொல்லுவதனூடாக சர்வதேசம் இன்னும் இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்பது தேவையானது அல்லது மேலதிகமான அழுத்தங்கள் அல்லது மாற்று வழிகளை பிரயோகிப்பதன் ஊடாகவே எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். உலகெங்கும் பரந்து வாழும் தமிழ் மக்களை ஒன்றிணைத்து தமிழர்களின் பிரச்சினைகளை உரத்து சொல்ல வேண்டும் என்று தமிழர் மரபுரிமை பேரவையின் இணைத்தலைவர் விஜயகுமார் நவநீதன் கேட்டுக் கொண்டுள்ளார். புலம்பெயர்ந்த சமூகம் தமிழர்களினுடைய விடயத்திலே ஒரே குரலாக நின்று தமிழர்கள் வாழுகின்ற நாடுகளில் எல்லாம் இந்த விடயத்தினை சர்வதேச மயப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. உலகின் பல பாகங்களிலும் இருக்கக்கூடிய தமிழமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒரே குரலிலே எங்களுடைய பிரச்சனைகளை சர்வதேசத்துக்கு உரத்து சொல்லக்கூடிய வகையிலே ஒன்றிணைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனைய நாடுகளிலும் ஈழத்தமிழர்களின் பிரச்சினைகள் தொடர்பாக கூட்டங்கள் நடாத்தப்பட்டு தமிழர்களின் பிரச்சினைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்றும் இதன்போது நவநீதன் வலியுறுத்தினார். மனித உரிமை பேரவை போன்ற சர்வதேச அமைப்புகளிலே எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் தமிழர்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய வகையிலே வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற வகையிலே இன்று பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இவ்வாறான கூட்டத்தொடர்களை ஏனைய நாடுகளிலும் செய்வதன் ஊடாக அந்த நாடுகளிலே எங்களுடைய நாட்டினுடைய பிரச்சனைகளை சரியான முறையிலே கொண்டு சென்று அது தமிழர் தரப்புக்கு சார்பான தீர்மானங்களை எதிர்காலத்தில் எடுப்பதற்கு வழிவகுக்கும் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாங்கள் வெறுமனே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே போகின்றோம், இறுதி நேரத்திலே சில உரைகளை ஆற்றுகின்றோம், அதனூடாக உறுப்பு நாடுகளுடைய தீர்மானங்களை மாற்றியமைக்கலாம் என்று நம்புவது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். நாங்கள் அந்தந்த நாடுகளினுடைய தலைநகரங்களுக்கு சென்று நாடுகளுடைய வெளிவார பிரதிநிதிகளை சந்திப்பதனூடாக அவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை சரியான முறையிலே விளங்கப்படுத்தி அதனூடாக அவர்களுடைய மனச்சாட்சியை சீண்டி அந்த மனச்சாட்சியினுடைய சீண்டல் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தமாக மாறுகின்ற போது அது எங்களுக்கு நல்ல தீர்வுகளை தரும் என்று நான் நம்புகின்றேன்.